வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. நாட்டில் மக்களவை தேர்தலுக்கான அறிவிப்பு நெருங்கி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளுக்கிடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. திமுக தலைமையிலான கூட்டணியில் எந்தவித மாற்றங்களும் இல்லாத சூழலில் கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணி கட்சிகள் உடனான தொகுதி பங்கீடு குறித்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் திமுக ஈடுபட்டது. அக்கட்சி பொருளாளர் TR பாலு தலைமையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினர் தோழமை கட்சிகளின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதில் முதலாவதாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் அக்கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டது. கடந்த மக்களவை தேர்தலில் ஏற்கனவே போட்டியிட்ட ராமநாதபுரம் தொகுதியே மீண்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சி தலைவர் காதர் மொய்தீன், தங்கள் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியே மீண்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய MP நவாஸ் கனியே மீண்டும் ராமநாதபுரத்தில் ஏணி சின்னத்தில் போட்டியிடுவார் என்றும் கூறினார். ராமநாதபுரம் தொகுதியில் இந்திய முஸ்லிம் லீகின் சார்பாக மிக சிறப்பாக 5 ஆண்டு காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிற நவாஸ் கனி MP அவர்களே தொடர்ந்து அந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று முஸ்லிம் லீகிலே உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் ராமநாதபுரத்திலே உள்ள அனைத்து கட்சியின் சார்பாகவும், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் அது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால நாங்களும் அதே முடிவெடுத்திருக்கிறோம். இதேபோல திமுக மற்றும் கொங்கு மக்கள் தேசிய கட்சி உடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு அக்கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டது. இதுகுறித்து பேட்டி அளித்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், ஏற்கனவே போட்டியிட்ட நாமக்கல் தொகுதியே மீண்டும் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது என முடிவாகி ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகவும் கூறினார். நாமக்கல் தொகுதியில் தற்போதைய MP சின்னராசு மீண்டும் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ள நிலையில் வேட்பாளர் தேர்வு குறித்து கட்சியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூடி முடிவெடுக்கும் எனவும் அவர் கூறினார். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் AKP சின்ராஜ் அவர்கள் போட்டியிடப் போவதில்லை என்று பத்திரிகைகளிலே சொல்லியிருக்கிறார். அப்ப அதுக்கான வாய்ப்பு இருக்கத்தானே செய்யும். இருந்தாலும் எங்களுடைய செயற்குழுதான் அந்த முடிவுகளை எடுக்கும். இதற்கிடையே திமுக உடனான தொகுதி பங்கீடு தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை மகிழ்ச்சியாக திருப்திகரமாக இருந்ததாகவும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் மதிமுக அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் தெரிவித்தார். மதிமுக சார்பில் 2 மக்களவை தொகுதிகளும் 1 மாநிலங்களவை இடமும் கேட்டிருப்பதாக கூறிய அவர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தெரிவித்தார். பேச்சுவார்த்தை மகிழ்ச்சியாக திருப்திகரமாக இருந்தது. மீண்டும் பேச்சுவார்த்தை தொடரும். பேச்சுவார்த்தை முடிவிலே உங்களுக்கு எல்லா விதமான முடிவுகளையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நாங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கிற 2 மக்களவையும் 1 மாநிலங்களவையும் கேட்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை இனிமேல் நடக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் உடனான தொகுதி ஒதுக்கீடு உடன்படிக்கையை திமுக தொடங்கிய நிலையில் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் உள்ள கட்சிகளின் கூட்டணி பேச்சுவார்த்தையே இன்னும் முடிவாகாத நிலை காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.